வணக்கம் நண்பர்களே, நான் பண்டிட் ஆறுமுக செல்வன், திருநெல்வேலியிலிருந்து. இன்றைய பதிவு, வீடு கட்டும் பொழுது நம்ம மறந்துவிட்ட ஒரு செய்தி. தாழ்வாரம், அதாவது வராண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டோட முன்பகுதியை ஒரு 10, வீட்டோட மொத்த அகலத்துக்கு ஒரு 10 அடி நீளம் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி கட்டப்பட வீடு எல்லாமே கதவு திறந்தோடனே ஹாலுக்கு போகிற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. பழைய வீடுகள் அப்படி இருக்காது. வராண்டா, அதுக்கப்புறம் தான் ஹாலுக்குள்ளே நுழைய முடியும். மெயின் வீட்டுக்குள்ளே போக முடியும், லிவிங் ரூம் போக முடியும். இந்த வராண்டாவோட பயன் என்னென்னா, பழைய காலங்களில் வீட்டுக்குள்ளே டாய்லெட் வைக்கிறது இல்லை, பாதுகாப்பாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் வீட்டுக்குள்ளேயும் வரக்கூடாது. அப்படிங்கிறனால வராண்டாவில் வச்சுருப்பாங்க. டாய்லெட், பாத்ரூம், மாடிப்படி, இது எல்லாமே வராண்டாவில் வடமேற்கு பகுதியில் அமைச்சிருப்பாங்க. கிழக்கு பகுதியில் வாசல் இருக்கும், அதாவது ஈசானியத்தில் வாசல் இருக்கும். ஈசானிய பகுதி சுத்தமாக வச்சுருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, கேட்டுக்குள்ளேருந்து வீட்டுக்குள்ளே வரும் பொழுது ஒரு சின்ன சிட் அவுட் போட்டிருப்பாங்க. 6க்கு 4 சைஸில் சிட் அவுட் போட்டு, அந்த சிட் அவுட்டில் செருப்பு போன்றவற்றை விட்டுட்டு வர மாதிரி, குப்பைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வர மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ எடுத்த உடனே செருப்பை வீட்டுக்குள்ளே தான் கொண்டு வரோம். இது நல்ல பழக்கமாங்கிறது எனக்கு தெரியல. அதனால் அந்த வராண்டா வந்து இன்னும் சில பெரிய வீடுகளில் வராண்டாவே ஒரு ஆஃபீஸ் மாதிரி பயன்படுத்துவாங்க. ஒரு விசிட்டர் வந்தாருன்னா அதில் 2 சேரை போட்டு அங்கே உட்கார வச்சுருப்பாங்க. வீட்டுக்குள்ளே அவங்கள அனுமதிக்கிறோமா வேண்டாமாங்கிறத வீட்டுக்காரர் தான் முடிவு பண்ணுவார். ரொம்ப முக்கியமானவங்கன்னா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் பேசுவாங்க, அல்லது அந்த வராண்டாவோட அவங்களோட பேசி அனுப்பிடுவாங்க. சில கன்சல்டிங் மாதிரி தொழில் செய்கிறவங்க அந்த வராண்டாவே ஆஃபீஸ் மாதிரியும் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ வராண்டாங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இருக்க சூழ்நிலை, வீட்டுக்குள்ளே கெட்ட வாயுக்கள் வராமல் இருக்க டாய்லெட் போனவரை பெட்ரூம் போடுறத விட வராண்டாவில் டாய்லெட் போட்டு பாத்ரூம் போட்டு பயன்படுத்தும் பொழுது அது ஆரோக்கியமாக இருந்தது. வாஸ்துப்படியும் என்ன செய்வாங்கன்னா, அந்த வராண்டா தரத்தளத்தை வந்து கொஞ்சம் பள்ளமாக்கியிருப்பாங்க. அதுலேருந்து ஒரு படி ஏறி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது ஒரு நல்ல அமைப்புனே சொல்லலாம். ஈசானியமும் கிடைக்கும், வராண்டாவுக்கும் ஈசானியம் இருக்கும், வீட்டுக்கும் ஈசானியம் அழகாக அமைஞ்சிருக்கும். இன்றைக்கி அதை மறந்துட்டாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு வீடு பொதுவாக ஒரு மனுஷன் எடுத்திங்கன்னா தலையில் கண்ணு, காது, மூக்கு எல்லாம் இருக்கணும். மூக்குக்கு பதிலாக 2 ஓட்டை மட்டும் இருந்ததுன்னா அப்போவும் மூச்சு காற்று போகும். ஆனால் சப்ப மூக்கன்னு தானே சொல்லுவாங்க. அது மாதிரி அமைப்பு தான் இன்றைய வீடுகள் இருக்குது. இது மாதிரி நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பல விஷயங்களை நம்ம விட்டுட்டோம், நாகரிகமாகவோ அல்லது செலவு கம்மிங்கிறதுக்காகவோ. வீடுங்கிறது ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான ஒரு கூடு. இதில் வந்து செலவு பார்த்திங்கன்னா சில விஷயங்களை வந்து பயன்படுத்த முடியாது. நிச்சயமாக வந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகள் வர விட, டாக்டர்கிட்ட போய் கொடுக்குறத விட கூடுதலாக 1 லட்சம் 2 லட்சம் செலவழித்து ஒரு வராண்டா அமைச்சிக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு. இன்றைய சூழ்நிலையில் வந்து வெஹிக்கிள்ஸ்லாம் நிறுத்த வேண்டியிருக்கு, பாதுகாப்பு தேவைப்படுது, அதுக்கு கூட வராண்டாவை பயன்படுத்திக்கலாம். ஸோ வராண்டாங்கிறது அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுகிறேன். நன்றி நண்பர்களே, சந்திப்போம்.